ஓகே, இதுக்குத்தான் நீ கல்யாண வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தியா? யாராவது அசந்த நேரமா பார்த்தா அவங்க பேக் அடிச்சுட்டு வந்துடுறது இல்ல? சூப்பர் ரே. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எஸ், யூ ஆர் ரைட். இத்தனை நாள் அவனை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, அவசரப்படாதீங்க. அடிச்சே நிப்பாட்டு. நீ பேக திருநது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆமா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியா? இன்னைக்கு ஃபுல்லா நான் உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னேன்ல. உன்னை தவிர நான் வேற எதையும் பார்க்கல. பட்ட பகல்ல இத்தனை பேர் இருக்கிற மண்டபத்துல எல்லாரும் கண்ணையும் மண்ணை தூவிட்டு நீ பேக் அடிக்கிறன்னா நீ எவ்வளவு பெரிய திருடியா இருப்ப. நான் ஒன்னும் திருடி இல்லைங்க. நான் வாயமுறை. நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என் நகை தொலைஞ்சு போச்சு. அது இந்த பேக்ல இருக்கான்னு செக் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தீங்க. நல்ல புது டெக்னிக்கா இருக்குல்ல. உன்னை ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுல இருந்தே நீ ஏதோ தப்பா இருக்கன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நான் நினைச்சது இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. ஐயோ இல்லங்க, நான் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்லங்க. இத சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசல? அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாதவ தான் அன்னைக்கு அது போச்சு இது போச்சுன்னு சொல்லி என்கிட்டே 5000 ரூபாய் பிடுங்கினல்ல. நீ காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவன்னு எனக்கு அப்பவே தெரியும்டி. பெரிய இடத்து கல்யாணம் கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போலான்னு பாத்துருக்க. ஏய், அதுக்கு தான் என் ரூமுக்கு வந்தியா? அது கூட தெரியாம நீ தெரியாம வந்துட்டேன்னு சொன்னதை நானும் நம்பிட்டேனே. ஒருவேளை நான் வரலன்னா என் ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருப்பல. நீ என்னை துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்ணப்போ ஏதோ என் மேல இருக்கிற கோபத்துல தான் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஆளு வசதியானவனா இருக்கான். அசந்த நேரமா பார்த்து ஏதோ பெருசா ஆட்டை போட்டுடலான்னு பிளான் பண்ணி தாண்டி பண்ணிருக்க. பெரிய ஆள்மா நீ. உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசாதீங்க. ஏய், ஏதா பேசுன அரைஞ்சிரும். மொதல் அந்த நகைய பேக்குள்ள வை. என்ன பாக்குற? வை. வா என் கூட. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய் ப்ளீஸ் சிவா, ப்ளீஸ். என்ன பயமா இருக்கா? அதெல்லாம் திருடும் போது இருக்கணும். உன்னை இப்படியே விடக்கூடாது. உனக்கு இருக்கு, வா. இப்ப மரியாதையை நீ வரப்போறியா இல்ல உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவா? ஏய், சொல்லிட்டே இருக்க, நின்னுட்டே இருக்க, வா. வர நேரம் தான். இப்போ வந்துட்டாரு. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். வாங்க. இவர் மாப்பிள்ளையுடைய அப்பா. வணக்கம். இவங்க என் ஒய்ஃப். வணக்கங்க. இவங்க மாப்பிள்ளையுடைய அம்மா. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள. இவன் பொண்ணுங்க கிட்டே பேச மாட்டானே. வர வர சர்வஜனமே நம ஸ்வாஹா. ஒழுங்க எடுத்த இடத்துலயே போய் வை. நான் சொல்றது கொஞ்சம். மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. போய் எடுத்த இடத்துல வை. ஒரு நிமிஷம். நீ வைக்கிற வரைக்கும் உன்னை நான் பார்த்துட்டே இருப்பேன். டேய் சிவா, எங்கடா போயிருந்த? சார், இவன் மூத்த பையன். அப்படியா? வணக்கம் சார். என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க?
பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்ன ஹெல்ப் வேணா கேளு தம்பி, நான் பண்ணி தரேன். ஓகே சார். நீ போய் உட்கார். சரிப்பா. டி சிவா, அம்மா, இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? ஒரு யூஎஸ் கால் நாய்ஸா இருந்தது, அதான் வெளியில போய் பேசிட்டு வந்தேம்மா. ஓ, பேசி முடிச்சிட்டியா? ஆ, ஆ. சரி, நீ போய் உட்காரு. அக்கா, உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்லக்கா, எங்க நகையை காணோன்னு. அதுவும் அது அடுத்தவங்களோடது. அது உங்க பேக்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு போனேன்க்கா. ப்ளீஸ்க்கா, சத்தம் போடாதீங்கக்கா. பயப்படாதம்மா. நகைய காணோம்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளவு பதட்டப்படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அடுத்தவங்க நகன் வேற சொல்றேன். அதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. என்ன நீ திருடின்னு நினைச்சு பேசுறியோன்னு தான் அப்ப நான் கோவப்பட்டேன். உனக்கு வேணா நம்பிக்கை இல்லைன்னா என் பேக்கை திறந்து பாத்துக்கோ. வேணாக்கா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க பேக் எடுத்துட்டு போயிட்டேன். உங்களுக்கு தெரியாம பேக் எடுத்துட்டு போனதுக்கு நீங்க தாக்கா என்ன மன்னிக்கணும். பரவாயில்லம்மா, காணாம போன நகை கண்டிப்பா உனக்கு கிடைச்சிரும். தைரியமா போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நம ஸ்வாஹா. என் நகையை கொடு. ஐஸ்வர்யா, புரிஞ்சுக்கோ. தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஏன், நீ ஒளிச்சு வச்ச இடத்துல இல்லையா? ஐஸ்வர்யா ப்ளீஸ், ப்ராமிஸ், நகை காணாம தான் போச்சு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீங்க பண்ற டிராமாவெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் இங்க கிடையாது. சரி, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? ஏன் நகை எனக்கு வேணும். இல்லாத நகைய இப்பவே கொடுனா நான் எப்படி கொடுக்கறது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அதான் டைம் கொடுத்தல, நீ அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்ட. சரி, கல்யாணம் முடியட்டும். ஏதாவது செஞ்சு அதே மாதிரி ஒரு நகைய நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அந்த மாதிரி 100 நகையை என்னாலயும் வாங்க முடியும். ஆனா அது எங்க அப்பா எனக்கு ஆசையா பிரசன்ட் பண்ணது. அதனால எனக்கு அந்த நகை தான் வேணும். இல்லனா நான் சொன்ன மாதிரி உன்னையும் உன் குடும்பத்தையும் சபையில வச்சு மானத்தை வாங்கிடுவேன். ஏன் இப்படி அடம்பிடிக்கிற ஐஸ்வர்யா? நீ வேற என்ன வேணா சொல்லு, என் குடும்பத்துக்காக நான் செய்யறேன். என்ன வேணா செய்வியா? சரி. சரி, நான் என்ன சொன்னாலும் சரி. என்ன சொல்லலாம், என்ன கேட்கலாம்? செகண்ட் ஆப்ஷன் யோசிச்சாலும் அப்பவும் எனக்கு என் நகை தான் வேணும்னு தோணுது. இருந்தாலும் உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அதனால நல்லா இருந்தது, ஆசைப்பட்டு திருடிட்டேன்னு உண்மையை சொல்லி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உன்னையும் உன் குடும்பத்தையும் பொழைச்சு போங்கன்னு விட்டுடுறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் கால்ல விழு. டைம் ஆயிட்டு இருக்குமா? செய்யாத தப்ப என்னால ஒத்துக்க முடியாது. காசு இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கிற கொழுப்பு குறைய மாட்டேங்குது. சோத்துக்கு வழி இல்லைனாலும் உங்களுக்கு சொரணை மட்டும் எங்க இருந்து தான் வருதோ. நான் தான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுடுறேன்னு சொல்றேன்ல. ஆனா உன் திமிர பாத்தியா? ஓகே, அப்புறம் உன் இஷ்டம். உன் டர்ன் முடிஞ்சிருச்சு. இது ஏன் டர்ன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஐஸ்வர்யா, सोमाय नमः स्वाहा. अंगारकाय नमः स्वाहा. ஐஸ்வர்யா, आय नमः स्वाहा. आदित्याय नमः गृहदेवताभ्यो नमः स्वाहा. आदित्ये तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा. देवानां दक्षिणां च काञ्चनसन्निधिं बुद्धिभूतं लोकेशं स्वाहा. नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा. आदित्ये विद्महे विष्णुपते तन्नो प्रचोदयात् स्वाहा. दीन दुर्गति गंगलदां तवास्यां नाम तुर्यं नत्वादिवादे नवादि भगवान् नवान्निय आल सेवके वदोदे अभि स्वाहा.
महालक्ष्मी नमः आद्यपात्रमुद्धृतोऽध्याय சொல்லாத ப்ளீஸ் வேணாம். नारायणाय वासुदेवाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा महाविष्णवे तन्नमः குடுமா இந்தாங்கோ திருமங்கலத்துக்கு பூஜை பண்ணுங்க ஓம் ஸ்ரீ மாத்ரே மா ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நம ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி நம ஓம் இதகுண்ட சம்பூதாய நம ஓம் மாங்கல்ய தாரணம் ச அத்ய கரிஷ்யே இந்தாங்கோ வாங்கிக்கோ திருமங்கல தாரணம் பண்ணுங்க கெட்டிமாலம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவனதாம் சதோ சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யதாரணமகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டமஸ்து அயம் முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து சதமானம் போதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி நெத்தியில குங்குமத்தை வைங்கோ सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते நல்லா இருங்க. 2 பேரும் நல்லா இருங்க. பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மா குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. எந்திரிங்க நல்லா இருக்கு. கடவுளே காப்பாத்துறா. மீனாட்சி ஆ? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏய் மீனாட்சி என்ன சக்தி இவ்ளோ ரிலாக்ஸ் ஆயிட்ட? ஏண்டி என்னன்னு அவ்ளோ முட்டாள்னு நினைச்சியா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எம்பி எல்லாம் வர வச்சு ரொம்ப கிராண்டா பண்ற எங்க அண்ணன் கல்யாணத்தை ஆஃப்டர் ஆல் ஒரு 2 லட்சம் ரூபாய் நகைக்காக நான் நிறுத்திடுவேனா? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா உனக்கு? சும்மா பயமுறுத்துன, அதுக்கு போய் நீ ரொம்ப பயந்துட்டு போல இருக்கே. மொத்த திமிரும் அடங்கி அப்படியே அடி பணிஞ்சிட்டியே. உன் குடும்பத்து மேல அவ்ளோ பாசம் இல்ல? நீ இப்படி எனக்கு அடிமையா இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இருக்க மாட்டேங்கிறியே. உன்னை அப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இங்க பாரு, இந்த உலகத்துல 2 ஜாதி தான். ஒண்ணு அடிமையா இருக்கிற ஜாதி, இன்னொன்னு அடிமைப்படுத்துற ஜாதி. இல்லாதவங்க இருக்கிறவங்க கிட்ட அடிமையா தான் இருக்கணும். அப்படி அடிமையா இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே வராது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் நகைய கொடு. என்னடி இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா போ. நீ என்ன லூசா? நகையை காணோன்னு எத்தனை தடவை சொல்றது? ஓ, காணோன்னு சொன்னல, அது ரொம்ப காஸ்ட்லியான நகையாச்சே. காணாம போச்சுன்னா என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா போலீஸ்க்கு தான் கால் பண்ணணும். பண்ணிடலாமா? என்ன அமைதியா இருக்க? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்னு தெரியுமா? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். அப்ப
அப்போ பண்ணிட வேண்டியதுதான். ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வேணாம் ஐஸ்வர்யா ப்ளீஸ். என்ன வேணா? கால் பண்ண வேணான்றியா இல்ல அந்த நகை எனக்கு தேவையில்லைன்றியா? எனக்கு நகை தேவையில்லைன்னு சொல்ல உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நகை என்னோடது. கால் பண்ண வேணான்னு சொன்னா என் நகை திருப்பி கொடு. என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், அதுக்கு பதிலே சொல்லாம நின்னுட்டு இருக்க. என்ன பரிதாபப்பட்டு விட்டுருவேன்னு நினைக்கிறியா? விட மாட்டேன்டி. எனக்கு என் நகை கிடைச்சே ஆகணும். ஐஸ்வர்யா சொல்றது ஹலோ, கொஞ்சம் கே- போலீஸ் ஸ்டேஷனா? அப்பா, அழாதம்மா. ஏன் அழுகுற? கண்ணை தொடச்சுக்க. அம்மா, ஏன்டா அழற? போயிட்டு வரேம்மா. என் பொண்ண ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். இவ இன்னும் சின்ன பொண்ணுதான். ஏதாவது தப்பு பண்ணா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. சொல்லி கொடுங்க, கத்துப்பா. நான் என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. சம்மந்தி, இனிமே என் பொண்ணுக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். அம்மா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. அம்மா இப்ப எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? நம்மள பிரிஞ்சு போறா இல்லடா. அப்பா அவ என்ன வெளிநாட்டுக்கா போறா? இங்க பக்கத்துல தானே போறா. பார்க்கணும்னு நினைச்சா வர சொன்னா வர போறா, இல்ல நம்ம போய் பார்த்துட்டு வர போறோம். இதுக்கு எதுக்கு தேவையில்லாம சென்டிமெண்டா அழுது எல்லாரும் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாதுடா. நீ எல்லாத்தையும் எப்பவுமே தள்ளி நின்னு பார்த்தே பழக்கப்பட்டுட்ட. அப்பா அவ புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறா. அவளை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு இப்படி தேவையில்லாம எல்லாத்தையும் பேசி அவளை அள வச்சுட்டு இருக்கீங்க. வாங்க சண்முகம், என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? கல்யாணமே முடிஞ்சு போச்சே. சாரி சார், நான் ஃபங்க்ஷனுக்கு வரல. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை விசாரிக்க வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்டா? யார் கொடுத்தாங்க? நான் தான் கொடுத்தேன். அப்பா, லாஸ்ட் மந்த் என் பர்த்டேக்கு நீங்க நெக்லஸ் பிரசன்ட் பண்ணீங்கல்ல, ஆமாம்மா. அத காணோம். அத காணுமா இல்ல அதை ஒளிச்சு வச்சுட்டு காணும்னு டிராமா பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். யார் டிராமா பண்றாங்க? இதோ நிக்கிறாங்களே, இந்த ஃபேமிலி தான்ப்பா.